ஒரு மனுஷன் வாழ்க்கையில் 3 விஷயம் அவனை டெவலப் பண்ணும். ஒன்று நாலேஜ், ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, மூணாவது லோன். சரி, ஓகே. அந்த மூணாவதாக இருக்கிற விஷயம் லோன் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் அவனை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செஞ்சிடும். சரி, பல பேர் சொல்லுவாங்க கடன் வாங்காத. ஆனால் உலகத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ், ஆப்பிள், அமேசான், ரிலையன்ஸு, டெஸ்லா எல்லாருமே லோன் வாங்கியிருக்காங்க. அப்போ லோன் நல்லதா இல்லை கெட்டதா? பிரச்சனை லோனில் இல்லைங்க, ராங் லோன் எடுத்தால் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாகும். சரி, ஓகே. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ். ப்ரைவேட் ஃபினான்ஸு ஒரு ஃபேமிலி அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, ஒரு 2 லட்ச ரூபா. பேங்க் என்ன சொல்கிறாங்க, சேலரி ஸ்லிப் வேணும், ஐடி ரிட்டர்ன்ஸ் வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. அவருக்கு டைம் இல்லை. பக்கத்தில் ஃபினான்ஸ்காரங்க, இந்தாங்க எங்கிட்ட வாங்கிக்கோங்க, ஒரே நாள்லேயே கேஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராப். சரி, ஏன் பீப்புள் ப்ரைவேட் ஃபினான்ஸ் கிட்ட போகிறாங்க? ஒன்று அர்ஜெண்ட் மெடிக்கலாக இருக்கும், இல்லாட்டி மேரேஜாக இருக்கும், பிஸ்னஸ் எமர்ஜென்சியாக இருக்கும், அவங்களோட சிபில் ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்கும், சிபில் ஸ்கோர். இதனால தான் பேங்க் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கு. சரி, ஓகே. இப்போது ப்ரைவேட் ஃபினான்ஸில் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வாங்குகிறோம், மந்த்லி 5000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு. சரி, இப்போது பிரின்சிபல் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. 1 இயருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுறீங்க. எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க? 60000 ரூபா. 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் 60000 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? லோன் அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பீப்புள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஓகே, ப்ரைவேட் ஃபினான்ஸில் நீங்கள் லோனை ரீபே பண்ணுறதில்ல, இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும்தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். சரி, ஓகே. இந்தியாவில் பல ஸ்டேட்டில் மீட்டர் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க, டெய்லி கலெக்ஷனில் கொடுக்குறாங்க, வீக்லி கலெக்ஷனில் கொடுக்குறாங்க. சில நேரம் 36%, 48%, 60% மேலே இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணுறாங்க பெர் இயர்லி. சரி, இப்போது பேங்க்கில் எவ்வளோ தராங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 8 to 15% இயர்லி. இந்த டிஃப்ரென்ஸை நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். 8 to 15% எங்கே, 36 to 60% எங்கே? ஸோ இதுதான் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் கவர்மெண்ட் பேங்க்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சரி சரி ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்மார்ட் பீப்புள் சூப்பராக யூஸ் பண்ணிப்பாங்க ப்ரைவேட் ஃபினான்ஸை. சொல்கிறேன் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பிஸ்னஸ் மேனு ப்ரைவேட் ஃபினான்ஸில் ஒரு 5 லட்ச ரூபா லோன் எடுக்கிறாரு, பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு, டெய்லி டிரான்சாக்ஷன் காமிக்கிறாரு பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த 5 லட்சத்தை வாங்கி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதிலிருந்து டிரான்சாக்ஷன் காமிக்கிறாரு, யூபிஐ மூலியமாக காமிக்கிறாரு, கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து காமிக்கிறாரு, ஜிஎஸ்டி பே பண்ணுறாரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு. 1 இயர் இப்படியே பண்ணுறாரு. பேங்க் பார்க்குறாங்க, இந்த ஆள் நிறைய கேஷ் ஃப்ளோ பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. சரி, அவருக்கு போய் கேட்குறப்போ லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க? 10 lakh. ஏன்னா அவரோட கடைசி ஒரு 1 இயரில் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ்க்காக போட்டது, எடுத்தது, டேக்ஸ் கட்டினது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிரான்சாக்ஷன் காமிக்கிறாரு. ஸோ அப்போ 10 lakh லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரைவேட் ஃபினான்ஸை க்ளோஸ் பண்ணுறாரு, பேங்க் லோனை ஒன்லி வச்சுக்கிறாரு. அந்த 10 lakh ப்ராப்பராக அவர் ரொட்டேஷன் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி அவர் டெவலப் ஆகுறாரு. இதனால் அவருக்கு என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட்டு ரெடியூஸ் ஆகுது, மந்த்லி பேர்டன் ரெடியூஸ் ஆகுது, பிஸ்னஸும் க்ரோ ஆகுது. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? ப்ரைவேட் ஃபினான்ஸை யூஸ் பண்ணலாம், ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இது குட் லோன், பேட் லோன்னு இருக்குங்க. அதாவது பேட் லோன்னா என்னென்னு நமக்கே தெரியும். ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு ஐஃபோன் வாங்குறது, லக்ஸரியாக பைக் வாங்குறது, ஃபாரினுக்கு ட்ரிப்பு போகிறது, வெட்டிங்கை ஷோ ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் பேட் லோன். குட் லோன்னு இருக்குது. குட் லோன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஷாப் வைக்கிறது, மெஷினரிஸ் வாங்கிறது, எஜுகேஷனுக்காக வாங்கிறது. ஏன்னா அது நாலேஜ் இல்லையா, ஸ்கில் இல்லையா, ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லையா, அதனால் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, வீடு வாங்கிறது, அசட்டை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் குட் லோன். ஸோ இன்னும் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லணுன்னா, கல்ஃபில் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா,
வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் மந்த்லி சேலரி வாங்குறாங்க, 1 lakh 2 lakh வாங்குறாங்க. வாங்கி பிரதர் மேரேஜுக்கு செலவு பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஃபினான்ஸில் 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெப்ட்லேயே தான் இருப்பாங்க, கடன்லேயே தான் இருப்பாங்க. இதே வேறு ஒருத்தங்க ஸ்மார்ட் ஒர்க்கராக இருந்தாங்க அப்படின்னா இந்த சேம் சுச்சுவேஷனில் பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்குவாங்க, ஃபிக்ஸ்டாக இஎம்ஐ போடுவாங்க. அதை வந்து 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடன் இல்லாமல் டெபிட் ஃப்ரீயாக மாறிடுவாங்க. ஸோ பிளானிங் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளானிங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி நீங்கள் க்ரோ ஆகலாம். சரி, இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க. அமெரிக்காவில் ஜென்ரலாகவே பீப்புள்ஸ் வந்து லோனை தான் யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸை பில்ட் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க. ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணுறோம்? லோன் வாங்குகிறோம், மேரேஜ் பண்ணுறோம், ஷோ ஆஃப் பண்ணுறோம், கோல்டு வாங்குகிறோம், ஷோ ஆஃப் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. ஸோ பிக்கஸ்ட்டு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லோனை வந்து லக்ஸரிக்காக வாங்கக்கூடாது. அதே போல் வேறு ஒரு லோனை ரீபே பண்ணுறதுக்காக இன்னொரு லோன் எடுக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு மினிமம் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ப்ரைவேட் ஃபினான்ஸை அடிக்ஷனில் போய் முடிகிறது. எமர்ஜென்சி ஃபண்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கஸ்ட்டு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸாக இருக்கும். உங்களை ரொம்ப ரொம்ப பேட் சுச்சுவேஷனுக்கு தள்ளிடும் இது. சரி, சில கொஷின் கேட்குறேன், இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? அதே போல் ஹவுஸ் லோன் நல்லதா? கார் லோன் வேணுமா வேணாமா? ப்ரைவேட் ஃபினான்ஸில் லோன் வாங்கி நீங்கள் யாருக்காவது லைஃப் ஸ்பாயில் ஆகிருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸாக இருக்கும். சரி, இப்போது ரிச் பீப்புள் நிறைய பேர் அவங்களோட சீக்ரெட்ஸ்னு சில லோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே லோனை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் புவர் பீப்புள் லோனு தான் புவர் பீப்புளை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் தாங்க. நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் லோன் பர்ச்சேஸ்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் ரிச் பீப்புள் அசட்டை தான் வாங்குறதுக்காக லோன் வாங்குவாங்க. ஆனால் புவர் பீப்புள் கண்டிப்பாக லையபிலிட்டிக்காக தான் வாங்குவாங்க. ஸோ பேங்க் லோனு டேஞ்சரஸ் தாங்க, ஆனால் மேனேஜபிள். ஆனால் ப்ரைவேட் லோனு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக கிடைக்கும், ஆனால் பயங்கர ஹெவி டேஞ்சரஸ்ஸு. அதனால் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனை பில்ட் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ப்ரைவேட் ஃபினான்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்குறது தப்பே கிடையாது. ஆனால் கடன் எதுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையும் முடிவு பண்ணும். ஒரு லோன் வந்து உங்களை ரிச் ஆக்கலாம், அதே லோனு உங்களை டேஞ்சரஸ் சுச்சுவேஷனுக்கும் தரலாம். மணி பாரோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க உங்களை, இந்த லோன் எனக்கு இன்கம்மை க்ரியேட் பண்ணுமா? எஸ், க்ரியேட் பண்ணுன்னா வாங்குங்க, நோ அப்படின்னா ஓடிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்றாச்சும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த மாதிரி வீடியோ நம்ம நிறையா போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.